வணக்கம் நண்பர்களே. 8.80 லட்சம் ரூபாய்க்கு புதிய மாடலை ஹுண்டாய் நிறுவனம் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றியும் அதே மாதிரி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் தவிர்க்க முடியாத ஒரு கார் அப்படின்னா இன்னோவாவில் கிறிஸ்டா மாடலை நம்ம சொல்லலாம். கிறிஸ்டாவை கூடிய விரைவில் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்துட்டுருக்கு. சரி, கிறிஸ்டா போணுச்சு அப்படின்னா அந்த இடத்த பூர்த்தி பண்ண முடியாது, ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்கிறது உண்மை தான். பட் இருந்தாலும் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனுக்கு சில கார்கள் இருக்குது. அந்த மாதிரி என்னென்ன கார்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல ஹுண்டாய் அப்டேட்டை பார்த்துருவோம். ஹுண்டாய் நிறுவனம் எக்ஸ்டர் கார் தான், பழைய மாடலாக இருந்தாலுமே கூட நிறையா புது வசதிகள் கொடுத்து ஃபேஸ் லிஃப்ட் மாடலை இந்தியாவில் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 5.80 லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் விற்பனைக்கு வந்திருக்கு. 11,000 ரூபா கொடுத்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஜனவரியில் தான் பஞ்சு காரில் டாடா மோட்டார்ஸ் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் கொடுத்தாங்க. இந்தியாவில் மைக்ரோ எஸ்யூவி அப்படிங்கிற செக்மெண்ட்டுக்கு போனோன்னா இந்த ரெண்டு கார்கள் தான் வந்திருக்கு. ஒரு சைடு பஞ்சு, இன்னொரு சைடு எக்ஸ்டர் பஞ்ச் அளவுக்கு விற்பனை ஆகலை அப்படின்னாலுமே கூட டீசெண்டான வரவேற்பு எக்ஸ்டருக்கு நாளுக்கு நாள் கிடைச்சிட்டு இருக்கு. அதை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய போட்டியை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாறி இருக்கு அப்படின்னா, ஃப்ரண்ட் மற்றும் ரியரில் வரக்கூடிய பம்பர் செட்டப்பை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. கிரில் செட்டப்பையுமே ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. அலாய் வீல் புதுசாக கொடுத்துருக்காங்க. டைமண்ட் கட் 15 இன்ச்சு அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி விங் டைப்பில் வர மாதிரி ஸ்பாய்லர் செட்டப் கொடுக்குறாங்க. இதோட சேர்த்து 2 புதிய கலர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம பார்க்காத ஒரு கலரு. அதே மாதிரி டைட்டானியம் பிளாக்னு சொல்லிட்டு இன்னொரு கலரும் நமக்கு கொடுத்துருக்காங்க. கேபின் உள்ளே போனோம் அப்படின்னா இன்டீரியரும் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க. அதில் புதிய கலர் ஸ்கீம் கொடுக்குறாங்க. டிவல் டோன் ஃபினிஷில் நேவி வித் கிரே அந்த காம்பினேஷனில் வர மாதிரி கொடுக்குறாங்க. அதேமாரி 3D கார்பன் பேட்டர்னில் டேஷ்போர்டு ஃபினிஷ் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. புதிய ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மெட்டல் பெடல்ஸ் வர மாதிரியும் தராங்க. இதை தாண்டி பார்த்தோன்னா ஃபோல்டிங் டைப்பில் வர மாதிரி டிரைவர் ஆம்ரெஸ்ட் வருது. அப்போல்ஸ்ட்ரீமே நமக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா சில விஷயங்கள் அப்படியே கண்டினியூ ஆகுது. நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் டேஷ் கேமாக இருக்கட்டும், வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வசதி, டைப் சி, ரியர் யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு கனெக்டட் ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே நமக்கு கண்டினியூ ஆகுது. சன்ரூஃப் வந்துடுது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரும் கொடுத்துட்றாங்க. பவர் ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் சேம் தான். 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. அதில் மேனுவல் மற்றும் ஏஎம்டி கியர் பாக்ஸ் வந்துடுது. சிஎன்ஜி வேரியண்ட்டும் நமக்கு தராங்க. அது டுவல் சிலிண்டர் செட்டப்பில் தான் கொடுக்குறாங்க. டாப் வேரியன்ட் போனோம் அப்படின்னா 9.42 லட்சம் ரூபாய் விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு. அப்போ மைக்ரோ எஸ்யூவி கார் வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருந்தீங்க அப்படின்னா 2 மாடல்லையுமே இப்போ ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் கொடுத்துட்டாங்க. டாட்டாவும் கொடுத்துட்டாங்க, ஹுண்டாயும் கொடுத்துட்டாங்க. 2 காரையுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு பிடிச்ச காரை வாங்குங்க. அடுத்த அப்டேட் போனோன்னா டொயோட்டா நிறுவனத்தில் இன்னோவா கிறிஸ்டா, அந்த கிறிஸ்டாங்கிறது என்னைக்கு இருந்தாலும் பழசு மாதிரி வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டாவுடைய டிசைன் இன்றைக்குமே நிறைய பேருக்கு பிடிக்கும். ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்க பெரும்பாலும் ஒரு 7 சீட்டர் போனோம் அப்படின்னா கிறிஸ்டா தான் யூஸ் பண்ணுவாங்க. கிறிஸ்டாவுக்கு அடுத்து நமக்கு ஹை கிராஸ் இருக்குது. இருந்தாலும் கிறிஸ்டா இல்லாதது ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே. இப்போ இந்த கிறிஸ்டா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேறு ஆல்டர்னேட்டிவ் கார் ஆப்ஷன் போகிறப்ப ஹை கிராஸ் இருக்குது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ கிறிஸ்டா போயிடுச்சு, ஹை கிராஸ் தான் இருக்குது அப்படின்னா கிறிஸ்டா வாங்கணும்னு பிளானில் இருக்கவங்க எல்லாருமே ஹை கிராஸ் பக்கம் வருவாங்க. ஹை கிராஸில் தொடர்ந்து நிறைய அப்டேட் கொடுக்கறதுக்கு டொயோட்டா நிறுவனம் இருக்காங்க. அப்போ ஹை கிராஸ் தொடர்ந்து விற்பனையில் இருக்கும். இதை தாண்டி மற்ற கார்கள்னு பார்த்தோம்னா மகேந்திரா நிறுவனத்தில் XEV 7XO அப்படிங்கிற ஒரு கார் இருக்குது. பழைய மாடலை விட புது மாடல் இன்னுமே பெட்டராக நமக்கு கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல்லான டீசல் மற்றும் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமும் இந்த காரில் கொடுக்குறாங்க. பெரும்பாலும் கிறிஸ்டா வாங்குறாங்கன்னா அந்த டீசல் இன்ஜினுக்காக வாங்குவாங்க. அப்போ அதே மாதிரி டீசல் இன்ஜின் உங்களுக்கு 7XO இந்த ஒரு கார்லையுமே நமக்கு கிடைக்குது. இதை தாண்டி கியா நிறுவனத்தில் கேரன்ஸ் கார் இருக்குது. கேரன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டா அளவுக்கு நம்ம அதிகமான பணத்தை செலவு பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி விலையில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய ஒரு MPV ரக காராக கேரன்ஸ் கார் இருக்குது. நிறைய டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். சேஃப்டிக்காக 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மிஸ் ஆகும். என்ன அப்படின்னா கிறிஸ்டாவில் இருக்க அந்த பவர்ஃபுல்லான டீசல் இன்ஜின் மாதிரி கேரன்ஸில் நமக்கு டீசல் இன்ஜின் வராது. அடுத்து பார்த்தோன்னா மாருதியில் இன்விக்டோ கார் இருக்குது. இன்விக்டோ பொறுத்த வரைக்கும் டொயோட்டா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இன்னோவா ஹை கிராஸ் காரை அப்படியே ரீபேட்ச் பண்ணி தான் இவங்க இன்விக்டோ அப்படிங்கிற நேமில் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எர்டிகா டாப்பில் போயிட்டுருக்கு. இன்விக்டோவுக்கு பெருசாக வரவேற்பு கிடையாது. மாருதி அளவில் எடுத்துக்கிட்டோன்னா அதிகமான விலை இருக்கக்கூடிய ஒரு காராக இன்விக்டோ கார் இருக்குது. இருந்தாலும் இன்னோவா வாங்குறவங்க பெரும்பாலும் இன்விக்டோ பக்கம் வரது கிடையாது. இத்தனைக்கும் இன்னோவா ஹை கிராஸ் காரை விட நம்ம இன்விக்டோ கார் ப்ரைஸ் கம்மி. இருந்தாலும் நமக்கு பெருசாக ரீச் கிடையாது. ஒருவேளை நமக்கு கிறிஸ்டா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னா இன்விக்டோ காருடைய அந்த சேல்ஸுங்கிறது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து ஃபைனலாக
மகேந்திராவில் ஸ்கார்பியோ என் மாடல் வந்து இருக்குது. ஸோ இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் அதே லேடர் ஃப்ரேம் சேசிஸில் தான் வந்து உருவாக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. 20 வருஷங்களுக்கு மேலே விற்பனையில் வந்து இருக்குது. ஸ்டைலிஷாகவும் வந்து இருக்கும். நமக்கு வந்து கிளாசிக் மாடலை விட ஸ்கார்பியோ என் மாடல் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டைலாகவும் இருக்கும். சேம் டைம் வந்து அந்த பவர்ஃபுல்லான டீசல் இன்ஜின் விரும்புகிறவங்களுக்கு ஸ்கார்பியோ என் அப்படிங்கிறது ஏற்ற ஒன்றா இருக்கும். நன்றி.